வணக்கம். 1984ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜா கோலோச்சி கொண்டிருந்த ராஜாங்கம் பண்ணி கொண்டிருந்த காலம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் பேசியிருந்தேன். 1976ல் இசைஞானி இளையராஜா அறிமுகமாகி 1984 80ஸ்லாம் அவர் பீக்குக்கு போயிட்டார். 79 80கள் கிட்டத்தட்ட ஒன்று. நீங்க கொஞ்சம் இதை கவனிங்க. 1976வது வருஷத்துலேருந்து 1980வது வருஷம் இந்த 4 வருடத்துல இளையராஜா இசையமைத்த பாடல்கள் எல்லாமே அத்தனை வெரைட்டியா அப்பவே கொண்டு வந்துட்டார். 81 போனஸ், 82 83 84 85 90 91 92 95 இதெல்லாமே நமக்கு கிடைச்ச போனஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி 1984ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இசைஞானி இளையராஜா அவர்கள் 39 படங்களுக்கு இசையமைச்சிருந்தாரு. அதே காலகட்டத்தில் இரட்டை இசையமைப்பாளர்கள்னு பேர் எடுத்த கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ் அப்படின்னு கொண்டாடப்படுபவர்கள் கிட்டத்தட்ட 29 படங்களுக்கு இசையமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே காலகட்டத்தில் 1984ஆம் ஆண்டுல இளையராஜாவோட அண்ணனோடையே இருந்துட்டு இருந்த கங்கை அமரன் சார் அவர்கள் 10 படங்களுக்கு இசையமைச்சிருந்தார் 84வது வருஷத்துல. அப்பேற்பட்ட பீக்ல இருந்து பரபரப்பா இருந்து அண்ணனுக்கு வலதுகரமாகவும் அண்ணனுடைய எல்லா பணிகளையும் ஆர்கனைஸ் பண்றதாகவும், நாளை காலையில் 7 மணிக்கு இவங்க வராங்கண்ணே, 10 மணிக்கு இவங்கண்ணே, அந்த படம்னே, இந்த ப்ரொடியூசர்னே, இந்த கம்பெனினே, இந்த நடிகர் படம்னே, இவங்கண்ணே அப்படின்னு எல்லா வேலைகளையும் தன் தலையில வைத்துக்கொண்டு கம்ப்யூட்டர் போல செயல்பட்டு கொண்டிருந்த திரு கங்கை அமரன் சார் பல்துறை வித்தகர் அப்படின்னு தான் சொல்லணும். சகலகலா கங்கை அமரன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கங்கை அமரன் சார் 10 படங்களுக்கு இசையமைச்சிருந்தார். ஊமை ஜனங்கள் அப்படின்னு ஜெயபாரதி டைரக்ட் பண்ணின பாக்யராஜ் சார் நடித்த ஊமை ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த படம். ஆனால் பெரிய ஓட்டம் கிடையாது. ஒரு சமூக அவலங்களை சமூக அக்கறையோட சொன்ன ஒரு படம் அது. அந்த படத்துக்கு கங்கை அமரன் சார் தான் இசையமைச்சிருந்தார். அதே போல ஏதோ மோகம் அப்படின்னு ஒரு படம். ஏதோ ஞாபகம் வருதா? கோழி கூவுது. இளையராஜா தயாரிப்புல கங்கை அமரன் சார் டைரக்ட் பண்ணின அந்த படத்துல ஏதோ மோகம் பாட்டு. அந்த ஏதோ மோகம் அப்படிங்கிற டைட்டிலேயே சுரேஷ்லாம் நடித்து TK மணியன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் கங்கை அமரன் சார் தான் இசையமைச்சார். அதே போல காதல பூ அப்படின்னு ஒரு படம் நம்ம ராகவேந்தர், அருணா இவங்கெல்லாம் நடித்து GK அப்படிங்கிறவர் இயக்கிய காதல பூ அப்படிங்கிற ஒரு காமெடி படம். அந்த படத்துக்கு நம்ம கங்கை அமரன் சார் இசையமைத்தார் 1984வது வருஷத்துல. இந்த படம் காமெடிக்காக பேசப்பட்டது, காமெடிக்காகவே பார்க்கப்பட்டது. பாடல்களோ காமெடிக்கு உண்டான அந்த குணங்களோடைய பாடல்களை போட்டிருப்பாரு. பிஜிஎம்மும் அப்படிதான் இருக்கும் அந்த படத்துல. காதல பூ அப்படிங்கிற அந்த திரைப்படத்துல காமெடியாகவே பிஜிஎம் இருக்கும், காமெடியாகவே பாடல்களையும் போட்டு கொடுத்திருப்பார் கங்கை அமரன் சார். அதே போல SA சந்திரசேகரன் சார் டைரக்ஷன்ல குடும்பம் அப்படின்னு ஒரு படத்துல நம்ம விஜயகாந்த் சார் எல்லாம் நடிச்சிருந்த அந்த படம். குடும்பம் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு முக்கியமான படம். SA சந்திரசேகரனுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் மிக மிக முக்கியமான படங்கள்ல இந்த படமும் ஒன்று. ரொம்ப அழகான ஸ்கிரிப்ட், நல்ல ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற வகையில குடும்பம் படமும் ஹிட் ஆனிச்சு. இந்த SAC இயக்கிய குடும்பம் படத்துக்கும் கங்கை அமரன் சார் தான் இசையமைச்சார். அதே போல நம்ம ராமநாராயணன் சார், அவர் எடுக்காத படங்களா என்ன, எல்லா வகையிலையும் படம் எடுத்துட்டாரு. அவர் சட்டத்தை திருத்துங்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த ராமநாராயணன் சார் டைரக்ஷன்ல வந்த சட்டத்தை திருத்துங்கள் படத்துக்கும் கங்கை அமரன் சார் தான் இசையமைத்தது. இந்த படம் சுமாரான படம் தானாலும் கூட ஒரு பாட்டு 2 பாட்டு ரொம்ப நல்ல பாடல்களா மெலடி சாங்கா பேசப்பட்டது. நிச்சயம் அப்படின்னு ஒரு படம். வெங்கட் அப்படிங்கிறவர் பாண்டியன் நளினி. அப்ப பாண்டியன் நளினி ஜோடி, பாண்டியன் ரேவதி ஜோடி, பாண்டியன் நளினி ஜோடி அப்படின்னா வரிசையா நிறைய படங்கள்லாம் வந்துட்டே இருந்தது. பாண்டியனும் நளினியும் நடித்து வெங்கட் அப்படிங்கிறவர் நிச்சயம் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் நம்ம கங்கை அமரன் சார் தான் மியூசிக்கை போட்டு கொடுத்தாரு. இதே போல நியாயம் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு படம் ஆனந்த் பாபு நடித்து தேவி பாலான்னு ஒரு நடிகை, அதுக்கப்புறம் பெருசா அவங்கெல்லாம் ஒன்றும் எடுபடலை. முத்துசாமி அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணின நியாயம் கேட்கிறேன் அப்படிங்கிற படம். ஆனந்த் பாபுனுடைய டான்ஸ் எல்லாம் மிகச்சிறப்பான முறையில் இருக்கும். ஆனால் படம் மிகப்பெரிய வெற்றி அடையல. ஆனால் ஆனந்த் பாபுக்காக அந்த டான்ஸ் ஆடுவது விதமாக கங்கை அமரன் சார் போட்டு கொடுத்த மெட்டு
பிரமாதமா லட்டு லட்டா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நியாயம் கேட்கிறேன் ஆனந்த் பாபு நடித்த கங்கை அமரன் சார் இசையமைத்த ஒரு படம் அது. அதே போல பிரியமுடன் பிரபு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. கங்கை கொண்டான் அப்படின்னு, திருச்சிக்காரன்னு நினைக்கிறேன், கங்கை கொண்டான் அவர்களுடைய டைரக்ஷன்ல பிரியமுடன் பிரபு, அந்த டைட்டிலே ரொம்ப அழகா இருக்கும். பிரியமுடன் பிரபு அப்படிங்கிறது பிரபு சார் நடிச்சது, பிருந்தா ஹீரோயினா நடிச்ச இந்த படம் ஒரு பொங்கல் திருநாள்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் கங்கை அமரன் சார் தான் இசையமைச்சாரு. 3 பாடல்கள் ரொம்ப அட்டகாசமான பாடல்களா அமைஞ்சது பிரியமுடன் பிரபு படத்துல. பிரபுவுக்கே உண்டான அந்த சிரிப்பு, புன்னகை அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா அமைக்கப்பட்டிருந்தது. அப்புறமா ருசி அப்படின்னு நம்ம மைக் மோகன் நீங்க எல்லாம் சொல்றீங்க. மைக் மோகன் சொன்னா மோகன் சாருக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. மோகன் சார் அவர்கள் நடித்த, சொப்னாவோட சேர்ந்து நடித்த ருசி அப்படிங்கிற படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இந்த படத்துக்கும் நம்ம கங்கை அமரன் சார் தான் இசையமைச்சிருந்தார். அதே போல வம்ச விளக்கு அப்படின்னு ஒரு படம். ஆமா, பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சிவாஜி, கே.ஆர். விஜயா, பிரபு, ராதிகான்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திலையும் பாடல்கள் எல்லாமே நல்ல விதமா அமைக்கப்பட்டிருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம கே பாலாஜி அவர்களுக்கு கங்கை அமரன் சாருடைய இசை மேல ஒரு தனி காதலே உண்டு. அதனாலதான் சட்டம் மாதிரியான படத்துக்கும் நம்ம வாழ்வே மாயம் மாதிரியான படத்துக்கும் கங்கை அமரன் சாரை இசையமைக்க வச்சிருந்தாருங்கிறது இங்கே ஒரு கொசுறு தகவலா சொல்லிக்கிறேன். ஆக 1984 வருஷத்துல திரு இசையமைப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர் அப்படின்னு பல்துறை வித்தகராக திகழ்கிற திரு கங்கை அமரன் சார் அவர்கள் ஊமை ஜனங்கள், ஏதோ மோகம், காதுல பூ, குடும்பம், சட்டத்தை திருத்துங்கள், நிச்சயம், நியாயம் கேட்கிறேன், பிரியமுடன் பிரபு, ருசி, வம்ச விளக்கு அப்படின்னு 10 படங்களுக்கு கங்கை அமரன் சார் 1984 வருஷத்துல இசையமைச்சிருக்கார். ஆக 1984 வருஷத்துல இளையராஜா அவர்கள் 39-40 படம், தமிழ் படம் மட்டும். சங்கர் கணேஷ் 29 படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். இவரு கங்கை அமரன் சார் 10 படங்களுக்கு. இதுல மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த படங்களும் இருக்கு. இதெல்லாம் தனிக்கணக்கு. ஆக கிட்டத்தட்ட 40 படங்கள் இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காருன்னா 30 படங்கள் சங்கர் கணேஷ் இசையமைச்சிருக்காங்க 1984 வருஷத்துலனாக்க பாருங்க. 1984 வருஷத்துல இசைஞானி இளையராஜா 40 படம், 1984 சங்கர் கணேஷ் கிட்டத்தட்ட 30 படம், 1984 வருஷத்துல கங்கை அமரன் சார் 10 படங்கள். இப்படி சக்கை போடு போட்ட அந்த காலமும் மீண்டும் வந்திடாதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல கதை இருந்துச்சு, திரைக்கதை பிரமாதமா பண்ணப்பட்டுச்சு, நடிப்பு பிரமாதமா பேசப்பட்டுச்சு, குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கிற வகையில இருந்தது. அதே போல பாடல்கள் இனிமையா, காதுக்கு இனிமையா இருந்ததுங்கிறதையும் இதுல கவனிக்க வேண்டியது இருக்கு. இளையராஜா சம்பந்தமான அவர் இசையமைத்த படங்கள், பாடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ இதற்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். அதே போல சங்கர் கணேஷ் பிரமாதமான பாடல்களை, மெட்டுக்களெல்லாம் கொடுத்து எப்படியெல்லாம் ஹிட் பண்ண பாடல்களெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் வீடியோவாக பேசியிருக்கேன் நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலில். அந்த வீடியோக்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.